காலை வணக்கம். இது இனியவை இன்று புதியுகம் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ மணிமாறன் அண்ட் லீனா. வணக்கம் மணி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன நாள் அப்படிங்கறத நீங்க தான் சொல்ல போறீங்க. இன்னைக்கு என்ன நாள்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மிஸ்ஸிங் சில்ட்ரன் டே. அப்படின்னா தமிழ்ல என்ன நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அதாவது காணாமல் போன குழந்தைகள் தினம். அதாவது இதை வந்து சர்வதேச அளவிலே வந்து கடைபிடிக்கிறாங்க. இது பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ஊடகங்களை பாக்குறோம், கேள்விப்படுறோம் இல்லையா? நான் கூட பேப்பர்ல படிச்சிருந்தேன். 2001 இருந்து 2011 வரைக்குமான இந்த 10 ஆண்டுகால இடைவெளியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் குழந்தைகள் வந்து காணாம போயிருக்காங்க. அதுல 30 லட்சம் குழந்தைகள் வந்து சிறுமிகளும் 10 லட்சம் குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா சிறுவர்களும் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல 2 லட்சம் குழந்தைகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இது எல்லாமே மத்திய புள்ளியியல் ஆய்வு மையம் வந்து வெளியிட்டு இந்த அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை. கண்டிப்பா. அதாவது தமிழ்நாட்டு அளவில் சொன்னீங்க. தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னாக்கா சென்னை நகரம் தான் வந்து குழந்தைகள் காணாம போறதுல முதலிடம் பிடிச்சிருக்கு. இது வேற. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா 700க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காணாம போயிருக்காங்க. அதுல ஒரு 30 குழந்தைகள் ஆண் குழந்தைகள், 69 குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள். அப்போ பாத்தீங்கன்னாக்கா பெண் குழந்தைகள் தான் வந்து அதிக அளவில் காணாம போறாங்க. நாளைய சமுதாயம் அப்படின்னு சொல்ற இந்த குழந்தைகள் வந்து காணாம போறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? இதை பத்தி நம்ம வந்து நிறைய பேசியாகணும். குறிப்பா இதை பத்தி பேசுறதுக்காகவே 2 கெஸ்ட் 8 மணிக்கு வர போறாங்க. சரி, ஓகே. அப்ப 8 மணிக்கு இதை பத்தி பேசுவோம். இப்போ நம்ம பேச போறது வந்து நம்மளுடைய உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக உடற்பயிற்சிகள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா கண்டிப்பா செய்ய மாட்டோம். அட்லீஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போற உடற்பயிற்சிகளை வச்சியாவது அதை பார்த்தாவது தினம் தினம் நம்ம செஞ்சா கண்டிப்பா நல்லா இருக்கும் இல்லையா? எப்போ போய் பார்த்துடலாம். கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாளல்லவா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களில் பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க சரியாக தூக்கம் வராததுங்க. தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவனுடைய செயல்களை தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துடுறது. அதை இறக்கி வைக்கிறதுக்கான வழியும் தெரியல, அதுக்கு யார் வழிகாட்டுறது அப்படின்னு தெரியல. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க மனதிலே வரக்கூடிய குழப்பங்கள், சிந்தனைகளை சரியாக வைத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலை, தெளிவில்லாத ஒரு நிலை. ஆக மனம் அமைதியாகவும் உடலில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த பயிற்சி நாம் செய்தோம்னாக்க எப்படிப்பட்டவரும் செய்யலாம். இந்த பயிற்சியை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது மாதிரி ஒரு விரிப்பில் மல்லாந்த நிலையில் படுத்துக்கணுங்க. தலையினையெல்லாம் வைத்துக்கொள்ளக்கூடாது. 2 கைகளையும் உடலுக்கு பக்கவாட்டில் ஒரு அடி தூரம் 45 டிகிரி தள்ளி வச்சுக்கலாங்க. 2 கால்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 1 அடி இடைவெளி. நல்லா 2 காலையும் பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு 2 சுண்டு விரல தரையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ தலையிலிருந்து பாதங்கள் வரையிலையும் உடலை தளர்வாக வைத்துக்கொள்ள வேண்டும். உடல் சிற்றறைகளை தளர்வாக வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நான் சொல்லக்கூடிய கமெண்ட் நீங்களே பாவிப்பது போல உடலினுடைய நடுப்பகுதியில் அப்படியே மெதுவாக பயணம் செய்யணும். உடலுக்குள்ளாராக நம்ம நுழைந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு செல்களையும் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு செல்களும் நன்றாக தளர்வடைந்திருக்கிறது, ஓய்வு பெற்றிருக்கிறது என்று நாம் பாவனை செய்யும் பொழுது என்ன கமாண்ட், என்ன கட்டளை நாம் கொடுக்கிறோமோ அந்த கட்டளைகளை நமது உடற்செல்கள், உடல் உறுப்புகள் உள்வாங்கிக் கொண்டு மெதுவாக ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும். அதை மெதுவாக நாம் அனுபவிக்கலாம். இப்போ நம்ம இந்த பயிற்சியை தொடங்குகிறோம். கண்களை மூடிக்கொள்ளலாம். உடலையும் மனதையும் தளர்வாக வைத்துக்கொள்கிறோம். 2 பாதங்களையும் தளர்த்தி கொள்கிறோம். 2 பாதங்களிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. பாதங்கள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. பாதங்கள் ஓய்வு பெறட்டும். ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. 2 கால்களையும் தளர்த்தி கொள்கிறோம். கால்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. கால்கள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. கால்கள் ஓய்வு பெறட்டும். ஓய்வு, ஓய்வு, ஓய்வு.
2 முழங்கால்களையும் தளர்த்தி கொள்கிறோம். முழங்கால்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. முழங்கால்கள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. முழங்கால்கள் ஓய்வு பெறட்டும். ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. 2 தொடைகளையும் தளர்த்தி கொள்கிறோம். தொடைகளில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. தொடைகள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன. 2 தொடைகளும் ஓய்வு பெறட்டும். ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. இடுப்பு பகுதி, உள் உறுப்புகளையெல்லாம் தளர்த்தி கொள்கிறோம். இடுப்பு பகுதி முழுவதிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகிறது. இடுப்பு பகுதி போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகிறது. இடுப்பு பகுதி ஓய்வு பெறட்டும். ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. வயிற்று பகுதி, உள்ளுறுப்புகளையெல்லாம் தளர்த்தி கொள்கிறோம். வயிற்று பகுதி முழுவதிலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகிறது. வயிற்று பகுதி முழுவதிலும் இரத்த ஓட்டம். வயிற்று பகுதி போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகிறது. வயிற்று பகுதி ஓய்வு பெறட்டும். வயிற்று பகுதி ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. லீனா, இந்த மாதிரி உடற்பயிற்சிகள்லாம் பார்க்கும்பொழுது நாமளும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே தொடர்ச்சியாக செய்யறதில்லை. செஞ்சோம்னா அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். உடம்பு சம்மந்தமான ஆரோக்கியம் அதை பற்றி யாருமே பெருசாக கேர் பண்ணுறதில்ல. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு அதிகமாக கொடுத்து செய்கிற மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துல இருந்தால் தான் செய்கிற மாதிரி இருக்கும். அது பெருசாக வந்து நம்மள மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க. நானும் இதெல்லாம் தாண்டி காலையிலே உடற்பயிற்சி செய்கிறதுனால அது எனக்கு பெருசாக தெரியாது. அதனால் எந்த மாதிரியான வேலைகள் செஞ்சாலும் அப்படின்றதெல்லாம் தாண்டி உட்காந்த இடத்துல வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இந்த உடற்பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா மணி, இந்த உடற்பயிற்சி அப்படிங்கறத இன்னிலிருந்தாவது நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன். நாளையிலிருந்து முயற்சி பண்ணி பார்க்குறேன். இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். புதியுகம் எஃப்எம்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது இனியவை என்று புதியுகம் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கோம். வித் மீ மணிமாறன் அண்ட் லீனா. மணி, அதாவது இப்போ நம்ம பேச போகிற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா தலைமை பண்பு அப்படிங்கிறது, லீடர்ஷிப் குவாலிட்டின்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நிறைய பேருக்கு நான் லீடராக இல்லைப்பா, தொண்டனாகவே இருந்துக்கிறேன், கூட்டத்திலே இருந்துக்கிறேன் அப்படின்னு தான் பல பேர் சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த தலைமை பண்பை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி இளசை சுந்தரம் அவர் பேச போகிறார். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆனால் அவரை பற்றி நான் நிறைய சொல்லி ஆகணும். ஒவ்வொரு நாளும் வந்து அவர் எங்கே, அவரோட பணி எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கேன். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அவரை பற்றி நம்ம வெளியே சொன்னால் தானே நல்லது. அவர் பார்த்தீங்கன்னாக்கா வானொலியில் வேலை செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம். தென்கட்சி கோ சுவாமிநாதன் சொன்ன இன்று ஒரு தகவல் இருக்கு இல்லையா, எவ்வளோ புகழ் பெற்றது. அவர் வந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு இளசை சுந்தரம் சார் தான் வந்து அந்த பணியை செஞ்சுட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 2000 தகவல்கள், எல்லாரும் விரும்பும்படியான தகவல்கள் அவ்வளோ தூரம் சொல்லி குவிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி பார்க்கும்போது அவருக்கு எவ்வளோ அனுபவம் கிடைச்சிருக்கும். அதனால் அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன தலைமை பண்பை பற்றி அவர் சொல்கிறத கேட்கலாம். ஆளுமை திறன் பற்றி பேசுகின்ற போது தலைமை பண்பு பற்றி அதிகமாக சிந்திப்பார்கள். தலைமை தாங்குகிற தகுதி. எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில், இந்த ஊரில் யாருக்கோ சிலருக்கு தான் அந்த தலைமை பண்பு வாய்க்கிறது. அதற்கு தக்கபடி அவர்கள் தங்களை தகுதிப்படுத்தியிருப்பார்கள். அப்படி தலைமை தாங்க வருகிறவர்கள் எதையும் எதிர்கொள்ளும் மனப்பாங்கை பெற்றிருப்பார்கள். ஒரு அறிஞர் சொல்வதைப் போல, அரசை தாங்குவது என்பது மகுடம் சூடுவது மட்டுமல்ல, தழும்புகளை தாங்குவதும் என்று சொல்வார்கள். அதை போலதான் சாதனைகளை செய்து சிகரத்தை தொடுகிறவர்கள் சில சோதனைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும்.
அப்படிப்பட்ட தலைமை பண்பை பெற்றவர்கள் தான் புகழ் வருகிறார்கள், வரலாற்றிலே காலூன்றி இருக்கிறார்கள். வரலாறு என்பது வந்து போனவர்களின் தொகுப்பு அல்ல, சாதனைகளை தந்து போனவர்களின் தொகுப்பு என்பார்கள். அப்படி ஒரு தலைமை பண்பு எப்படி வாய்க்கிறது என்பதை பற்றி ஒரு நிகழ்ச்சியை நாம் இப்போது சிந்திக்கலாம். ஒரு கடலிலே தீவு ஒன்று இருந்தது. பெரிய தீவு அல்ல, சாதாரண ஒரு தீவு தான். ஆனால் அந்த தீவு பூமியோடு அதிகம் தொடர்பில்லாமல் ஒரு விதமான மக்கள் வாழ்ந்த தீவு. அந்த மக்களிடம் ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம் என்றால், அவர்களில் ஒருவர் அரசராக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனால் 5 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்ய முடியும். அதற்கு பிறகு அருகில் இருக்கிற அந்த தீவிலே அவரை கொண்டு தள்ளிவிடுவார்கள். அந்த தீவிலே காட்டு விலங்குகள் இருக்கும், விஷ வண்டுகள் இருக்கும். யோசித்து பாருங்கள், என்ன ஆகும்? அவர் அங்கு கதை முடிந்துவிடும். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதுதான் நிலை என்பதை தெரிந்து கொண்டு, பரவாயில்லை 5 ஆண்டுகள் அரசராக இருக்கலாமே என்று சில பேர் முன் வருவார்கள். 5 ஆண்டுகள் முடிந்த உடனே அந்த தீவிலே கொண்டு போய் அவரை தள்ளிவிட்டு வந்து விடுவார்கள். இது தொடர்ந்து நடக்கிறது. அப்போது ஒரு இளைஞன் முன் வந்தான். 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதற்கு பிறகு நடப்பதை பார்த்து கொள்ளலாம் என்று. 5 ஆண்டுகள் முடிகிற நாள் அவனை ஒரு படைகளில் ஏற்றி சில பேர் அந்த தீவை நோக்கி தள்ளி கொண்டு போகிறார்கள். இவர்கள் நினைக்கிறார்கள், இவனை தள்ளிய உடனே அங்கே இருக்கிற மிருகங்கள் இவனை கவ்விக்கொண்டு ஓடும் என்று. ஆனால் எதிர்பாராமல் ஒன்று நடந்தது. அந்த தீவின் கரையை நெருங்குகிற போது அங்கு ஒரு 50-60 மனிதர்கள் கையில் ஒரு பூமாலையோடு நின்று கொண்டிருந்தார்கள் அவனை வரவேற்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், இது எப்படி நேர்ந்தது என்று. அப்போதான் அவன் சொன்னான், எல்லோரும் 5 ஆண்டுகள் ஆண்டு விட்டு உங்கள் வழக்கப்படி இங்கு வந்து காலத்தை முடித்து விடுகிறார்கள். அவர்களைப் போல நான் இருக்க விரும்பவில்லை. நான் என்னுடைய தலைமை பண்பை உறுதி செய்ய விரும்பினேன். அதனால் என்ன செய்தேன் தெரியுமா? உங்கள் தீவை ஆண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இரகசியமாக சில பேரை இந்த தீவுக்கு அனுப்பி வைத்து, இந்த விஷ வண்டுகளை அழிக்கிற மருந்துகளை கொண்டு அந்த வண்டுகளை அழித்து, சில கருவிகளை வைத்து அந்த மிருகங்களை அழித்து, கிட்டத்தட்ட ஒரு பாதி பகுதியை ஒரு நகரம் போல ஆவதற்கான சூழ்நிலையை உருவாக்கிவிட்டோம். பிறகு அவர்கள் கொஞ்சமாக இங்கு வந்து வாழத் தொடங்கினார்கள். ஏறக்குறை 2 ஆண்டுகள் அவர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், முடிந்தவுடன் நான் இங்கே தான் வருவேன் என்று. அப்படியானால் அதை மீண்டும் மக்கள் வாழுகிற தீவாக ஆக்க வேண்டும் என்று இந்த தீவை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்திலே நான் திட்டம் தீட்டினேன். அதற்கான ஏற்பாடுகளை செய்தேன். இப்போது அங்கும் மனிதர்கள் வாழுகிற ஒரு தீவாக அது மாறிவிட்டது. இனிமேல் எனக்கு கவலை இல்லை. நான் இப்போ அந்த தீவுக்கு நான் அரசனாக மாறிவிடுவேன் என்று சொன்னபோது இவர்கள் வியந்தார்கள். இதுவரையிலும் இந்த தீவை ஆண்டவர்களுக்கு இப்படி ஒரு யோசனை வரவில்லை. இவருக்கு வந்திருக்கிறது என்றால் இவர்தான் சிறந்த வழிகாட்டி என்று சொல்லி அவரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். ஐயா, இந்த தீவை நீங்கள் ஆளுவது மட்டுமல்ல, இனிமேல் உங்களைப் போன்ற அறிவாற்றல் மிக்க ஒருவர் எங்களுக்கு தலைவராக வர வேண்டும். எனவே நீங்கள் எங்கள் பகுதியும் ஆட்சி செய்யுங்கள் என்று சொல்லி 2 தீவுகளுக்கும் தலைவரானார் என்று ஒரு கதை சொல்வார்கள். இது ஏதோ அரசரான கதை என்று நீங்கள் நினைக்கலாம். சாதாரணமாக நடந்த ஒன்றை சிந்திப்போம். வீட்டுக்கான பொருள்களை எல்லாம் கூடையிலே வைத்து கொண்டு பல இடங்களுக்கு விற்கிற இளைஞர்களை பார்த்திருப்போம். அவர்களை ஒரு 10 பேரை வைத்து கொண்டு ஒருவர் முதலாளி வேலை வாங்குகிறார். அவர்தான் பொருட்களை கொடுப்பார். இவர்கள் பல இடங்களிலே சென்று விற்றுவிட்டு வர வேண்டும். அப்படி போகிறவர்களிலே ஒரு இளைஞன் மிக அதிகமாக பொருட்களை விற்கிறான். இன்னும் சில பேர் அதை விட குறைவாக, ஒருவன் மிக குறைவாக விற்கிறான். எல்லாரையும் அழைத்து ஏன் உனக்கு குறைகிறது என்று கேட்டபோது அவன் காரணம் சொன்னான். பல வீடுகளில் நாய் இருக்கிறது, நாய் குறைத்து கொண்டு ஓடி வரும். நான் பயந்து அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன், வேறு வீட்டுக்கு போய்விடுவேன். அப்படி நாய் இல்லாத வீடு கொஞ்சம்தான் இருக்கிறதுன்னு, அதனால் குறைவாக இருக்கிறது. உனக்கு எப்படி அதிகமாக இருக்கிறது என்று அவன் கேட்டார். அவன் சொன்னான், எனக்கும் இந்த நாய் தான்.
அவனுக்கு குறைவாக இருப்பது எப்படி உனக்கு நாய் உதவி செய்கிறதுன்னு கேட்டால் அவன் சொன்ன வழியை பாருங்கள். ஐயா, நான் உன் வீட்டுக்கு போவேன், நாய் குறைத்து கொண்டு ஓடி வரும், உடனே நான் அதுக்கு பிஸ்கட் போடுவேன். அது குறைப்பதை குறைத்து விட்டு அதை சாப்பிட ஆரம்பிக்கும். 2 நாள் 3 நாள் அப்படி பிஸ்கட் போட்டுக்கொண்டே போவேன். பிறகு நான் போகும்போது குறைக்காமல் என்னை மட்டும் பார்க்கும், பிஸ்கட்டை எதிர்பார்க்கும், போடுவேன். இப்படி அதோடு நான் பழக்கம் வைத்து கொள்வேன். பிறகு போகின்ற போது நான் கேட்டுக்கிட்டே போனால் அது அப்படி வரும். பிஸ்கட்டை கொடுப்பேன், அதோடு விளையாடுவேன். வீட்டுக்காரர்கள் பார்ப்பார்கள், குறைக்கிற நாய் உன்னை பார்த்தவுடன் இப்படி குலைகிறதே என்று என் மீதும் அன்பு காட்டுவார்கள். கூடையில் என்ன பொருள் என்று கேட்பார்கள். நான் சொல்லுவேன், அதில் பாதி பொருளை வாங்கி விடுவார்கள். மீண்டும் நிரப்பியை கொண்டு நான் விற்கப் போவேன். எனவே என்னுடைய விற்பனையின் வெற்றிக்கு நாய் தான் காரணம். ஒருவனுக்கு நாய் தான் பிரச்சனையாக இருக்கிறது, ஒருவனுக்கு நாய் தான் வழிகாட்டுகிறது என்று சொன்னால் அணுகுகிற முறையில்தான் தலைமை பண்பு வரும் என்பதை உதாரணமாக சொல்வார்கள். எனவே மற்றவர்கள் போல பொதுவாக சிந்திக்காமல் வித்தியாசமாக சிந்திப்பது தான் வெற்றிக்கு அடிவகுக்கும். இளசை சுந்தரம் சார் வந்து ரொம்ப அழகாக தெளிவாக தலைமை பண்பு பற்றி சொன்னார். எல்லாருக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நிச்சயமா அதே மாதிரி பயனுள்ள தகவல் வந்து அருண் சார் சொல்ல போறாரு. அதுவும் சித்த வைத்தியம் பற்றி. சித்த மருத்துவர் இல்லையா, அவர்கிட்டேருந்து ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதுவும் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற, தினசரி பயன்படுத்துகிற, உபயோகப்படுத்துகிற ஒரு பொருளை பற்றியே சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராம்பு அப்படின்னா அதோட பயன்கள் என்ன, மருத்துவ குணங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறார். எனக்கு வந்து கிராம்பை பற்றி என்ன தெரியும் அப்படின்னாக்கா, அது வந்து கறியெலாம் நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா சுவை கூட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து கிராம்பு பொடி இருக்கு இல்லையா, அது வந்து பற்பொடியோட கலந்து நம்ம வந்து பல் துலக்கணும் அப்படின்னு சொன்னால் பல் வலி இருக்கிறது, அப்புறம் வந்து ஈறுகள் வந்து திடமாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது பண்ணி கொடுக்குமா. இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும் இல்லையா. அது எப்படி மருத்துவராக இருக்கிற அவருக்கு நிறைய தெரியும், எனக்கு கொஞ்சோண்டு தெரிஞ்சு சொல்லிட்டேன். இன்னும் அருண் சார் என்னென்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது அவர்கிட்டயே தெரிஞ்சுக்கலாம். பல்வலிக்கு முதலுதவி மருந்தாக அது பயன்படுது. பல் சொத்தையினால் ஏற்படக்கூடிய பல்வலிக்கு அந்த காரத்தன்மையினாலும் விறுவிறுப்புத்தன்மையினாலும் அந்த பல்வலியை கொஞ்சம் நேரத்துக்கு மரத்து போகக்கூடிய பல் ஈறுகளை மரத்து போகக்கூடிய தன்மை வந்து இந்த கிராம்புக்கு உண்டு. கிராம்பு வந்து காரச்சுவையுடைய ஒரு பொருட்களில் ஒன்றா வருது. அதாவது சமையலில் எல்லா சுவையுடைய பொருட்களும் நம்ம சேர்க்குறோம். கிராம்பு காரச்சுவையில் பொருட்களில் ஒன்றா வருது. அந்த காரச்சுவை தான் அந்த விறுவிறுப்பை கொடுக்குது. அது பல் ஈருக்கு வலுவை கொடுக்குது. பல் ஈருக்கு ரத்த ஓட்டத்தை அதிகமாக படுத்துறதுனால பல் ஈரு வலுப்படுறதுனால அந்த பல்வலி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கிராம்பை வந்து நம்ம பொடித்து ஒரு 2 கிராம் அளவு ஒரு தண்ணீரில் கலந்து அதை குடித்தா கூட அந்த பசியை தூண்டக்கூடிய அளவில் அதில் சத்துக்கள் இருக்கும். பசியை தூண்டணும், பசியே இல்லை, டைஜஷன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கிராம்பை பவுடரை வெந்நீரில் கலக்கி குடிக்கலாம். இன்னும் தெளிவாக குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஒரு அரை ஸ்பூன் போடலாம்? போடலாம், ஒரு அரை ஸ்பூன் அளவு போடலாம். பிள்ளைத்தாச்சிகளுக்கு வரக்கூடிய வாந்தி இருக்கு இல்லையா, அந்த வாந்தி நிறுத்துறதுக்கும் இந்த கிராம்பு வந்து பயன்படுது. டைஜஷன் சரியாகலைனாலே உடம்புல, அதாவது வயிற்றுக்குள்ளே காரச்சத்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த காரத்தை ஈடு கட்டுறதுக்கு தான் இந்த கிராம்பு ஊறல் நீரை நம்ம வந்து குடிக்கிறோம். இந்த காரம் போய் அதனால எந்த பிரச்சனையும் அதிகமாக வர்றது வாய்ப்பு இல்லை. அந்த சுவையின் அடிப்படையிலேயே அதை பரிகரிக்கிறோம். எந்த சுவை குறைஞ்சதுனால அந்த நோய் வந்திருக்கோ அந்த சுவையை நம்ம கொடுக்கறது மூலமாக அதை ஈடுகட்டுறோம். அதனால் அந்த நோய் சரியாகுது. சரியா கழிச்சலுக்கு தான் இது சரியாகும். மற்ற கழிச்சலுக்கு பிற மருந்துகள் இருக்குது. அது மாதிரி இந்த சரியா கழிச்சலுக்கு சரியா கழிச்சல் தானாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிராம்பு ஊறல் நீரை வந்து பயன்படுத்தலாம். வெளிப்புறமாகவும் கிராம்பை பயன்படுத்தலாம். இப்போ பல்வலிக்கு பயன்படுத்தின மாதிரி தலைபாரம், நீர்க்கோவைன்னு சொல்லுவோம் இல்லையா, நீர் சேர்ந்து இந்த சைனஸ் தலைவலியினால் அவதிப்படுறவங்க அந்த கிராம்பை நீரில் விட்டு அரைச்சி அதை பத்து போடலாம். நெத்தியில் பத்து போடலாம். மூக்கு தண்டு பகுதியிலலாம் கூட வலி இருக்கும், கண்ணப்பொறிகள் எல்லாம் கூட வலி இருக்கும். அதை ஒரு சிறிதளவு கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவு கிராம்பை அந்த அரைச்ச பொடியை தண்ணியில் கலந்து பத்து போட்டால் கூட அந்த தலைபாரம் இதெல்லாம் வந்து சரியாகும். தலைவலியில் பல வகைகள் இருக்குது. நீர் கோர்த்து வரக்கூடிய தலைவலிக்கு எல்லாமே இந்த கிராம்பு பற்று வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். தொடர்ந்து இந்த கிராம்பு வந்து உணவில் எதுக்காக சேர்க்குறோம்னா அந்த மணத்துக்காக. அந்த மனம் தான் நம்மளை சாப்பிட தூண்டுது, சீரண சுரப்பிகளை தூண்டி பசியை அறிவிக்குது, நம்ம போய் சாப்பிடுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. அதற்கு கிராம்பு வந்து ஒரு முக்கியமான இடம் உண்டு. இன்னும் பூண்டு, வெங்காயம்லாம் நிறைய பேர் பயன்படுத்துறதில்லை. அதனுடைய நறுமணம், அதில் உள்ள நறுமணம் நம்ம சொல்கிறோம், அவங்க அந்த துர்மணம்னு சொல்கிறாங்க. அந்த மணத்தினால அதை யூஸ் பண்ணுறதில்ல பூண்டு வெங்காயத்தெல்லாம். அந்த பூண்டு வெங்காயத்தெல்லாம் வரக்கூடிய வாசத்தை கூட இந்த கிராம்பு வந்து குறைச்சிரும். ஒரு வெங்காய துவையல் சாப்பிட்ருக்கோம், இல்லை பூண்டு துவையல் சாப்பிட்ருக்கோம்னா வாயில் கண்டிப்பாக அந்த பூண்டு வாசம் வெங்காய வாசம் அடிக்கும். அதை உடனடியாக நீக்கணும்னா 2 கிராம்பு எடுத்து வாயில் போட்டு அடிக்கிட்டாலே வாயில் ஒரு நல்ல நறுமணம் வந்துடும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அந்த வாயில் நறுமணம் இருந்தாலே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் இல்லையா, அதற்கு இந்த கிராம்பை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது இல்லாமல்
காய்ச்சல்னால வரக்கூடிய டயர்ட்னஸ், இப்போ காய்ச்சலுக்கு வந்து நிலவேம்பு குடிநீர் பயன்படுத்துறவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நிலவேம்பு கஷாயம் குடிச்சா காய்ச்சல், டெங்கு உட்பட எல்லா காய்ச்சலுமே சொல்லிட்டே இருந்தாங்க. சரியாகும் இல்லையா? அந்த நிலவேம்பு குடிநீர் பயன்படுத்தி காய்ச்சலை சரி பண்ணிட்டோம். ஆனால் காய்ச்சல்னால உடம்புல ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். 4 நாளைக்கு அந்த நோய் சரியாக வரையிலும் அந்த டயர்ட்னஸ் இருக்கும், உடம்பு பூரா வலிக்கும். அதற்கு வந்து இந்த கிராம்பை பயன்படுத்தலாம். தனி நிலவேம்பு செடி, இந்த கிராம்பு ரெண்டையுமே கஷாயம் மாதிரி போட்டு குடிச்சிங்கன்னா அந்த காய்ச்சல்னால வரக்கூடிய களைப்பு, உடல் வலி இது எல்லாமே சரியாகும். அதனால் காய்ச்சலுக்கும் கூட இந்த கிராம்பை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையில் நம்ம பார்க்கலாம். இருக்கு. இப்போ கிராம்புன்றது ஒரு விதமான விதை அப்படிதானே? ஆமாம், கிராம்பு வந்து ஒரு விதைன்னு சொல்ல முடியாது, பழம்னு தான் சொல்லலாம். பூ, இன்னும் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் பூ, கிராம்பு ஒரு பூ வகையில் தான் அது வருது. அந்த கிராம்பு பயன்படுத்தும் போது, அன்றாட நம்ம சமையலை பயன்படுத்தும் போது வரக்கூடிய மருத்துவ பயன்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினா நம்ம நலமாடும் வாழலாம். அதாவது கிராம்பு அப்படின்னாலே என்னை பொறுத்த வரைக்கும் பிரியாணியில் நிறைய பார்ப்பேன், ஆனால் அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு பிரியாணி மட்டும் சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி தான் வந்து கிராம்பில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத அருண் சார் மூலயமா நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னும் பிரமாதமான பகுதிகள் நம்ம நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டு இருக்கு. புதுயுகம் எஃப்எம்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதுயுகம் எஃப்எம்மின் இனியவை இன்று வித் மணிமாறன் அண்ட் லீனா. நம்ம ஆரம்பத்திலே பேசியிருந்தோம் இல்லையா, இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் மிஸ்ஸிங் சில்ட்ரன் டே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுறதுக்காக 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்கா சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் இன்னைக்கு. சர்வதேச அளவில் காணாமல் போன குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லி. கரெக்ட். அப்போ இதை பற்றி பேசுறதுக்காக திரு அம்ரோஸ் அவர்கள் வந்திருக்காங்க, சமக்கல்வி இயக்கம் தமிழ்நாடுல இருந்து. அதே மாதிரி திரு செல்வகுமார் அவர்கள் பொதுச் செயலாளர் சமக்கல்வி இயக்கம் தமிழ்நாடு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து முக்கியமாக எடுத்து பேச வேண்டிய ஒரு விஷயம் இது. நிறைய இடத்துல வந்து செய்தித்தாள்களில் பார்க்குறோம் குழந்தைகள் வந்து காணாமல் போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம். எந்த வயசை சேர்ந்தவங்க குறிப்பாக வந்து காணாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுங்களா? எந்த வயசுலேருந்து காணாமல் போகிறாங்க அப்படின்னு சொன்னால், குழந்தைகள் பிறந்தது முதல் 18 வயது வரை குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அந்த அளவில் அந்த வயது வரையிலும் அந்த குழந்தைகள் காணாமல் போய் கொண்டு தான் இருக்கிறார்கள். அதான் இந்த வயசுக்கு வந்து குறிப்பாக சொல்லியிருக்கீங்க. இது பெண் குழந்தைகள் தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறீங்களா சார்? இல்லை, ஆண் குழந்தைகளும் காணாமல் போயிடுறார்கள். 0 அப்படின்னு சொல்லும்போது பிறந்த குழந்தைகள் வந்து அதிகமாக காணாமல் போகுது. ஆஸ்பத்திரிகள் எல்லாம் பார்த்தோம்னா ஆண் குழந்தைகள் வாரிசு இல்லை என்ற காரணத்துக்காகவும் குழந்தைகள் வேண்டும் என்ற காரணத்துக்காகவும் கடத்தப்படுகிறார்கள். அதை எடுத்து 12 வயதுக்கு மேலாக பார்த்தோம்னா பெண் குழந்தைகள் காணாமல் போவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லைன்னா இப்போ சார் சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான குழந்தைகள் பெண் குழந்தைகள் காணாமல் போகிறாங்க. ஆனால் வந்து பிறந்த உடனே குழந்தை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆண் குழந்தை தான். நம்ம கூட நிறைய செய்தித்தாள்கள்லாம் படிச்சிருக்கோம், செய்திகள்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? என்னோட பிறந்த குழந்தை காணாமல் போயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்லேருந்து யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கும். இந்த மாதிரி புள்ளி விவரம் சார்ட்டெலாம் கேட்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமாக அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவலாகவும் இருக்குது. அதே மாதிரி சார், இப்போ வந்து குழந்தைகள் காணாமல் போகிறாங்க இல்லையா, அதுக்கான அடிப்படை காரணம் என்னவா இருக்குது? அதிகமாக காணாத போகிறதுக்கு முதன்மையான காரணம் எங்களுடைய களப்பணிகளில் நாங்கள் பார்த்த விஷயங்கள் பார்க்கும்பொழுது, பள்ளிகளிலிருந்து குழந்தைகள் வெளியேறுவது, காணாமல் போவது அதிகமாகுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கல்வி முறைகள், படிக்கக்கூடிய பள்ளியுடைய சூழல் முறைகள், அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள், இது எல்லாம் குழந்தைகளுக்கு பெரிய தாக்கத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுத்து பள்ளிகளிலிருந்து வெளியேறும் குழந்தைகள் தான் அதிகமாக வராங்க. அதுக்கு என்ன, தேர்வு பயம், கற்றல் திறன் குறைபாடு, ஆசிரியர் வகுப்பறைகளில் ஆசிரியர்கள் கொடுக்கும் தண்டனைகள், அச்சுறுத்தல்கள், பாகுபாடுகள், இந்த போன்ற காரணங்களால் குழந்தைகள் பள்ளியிலிருந்து சொல்லாமே வெளியே ஓடி போயிடுறாங்க. இந்த அவமானங்கள்லாம் தாங்க முடியாமல் குழந்தைகள் வெளியேறாங்க. இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அடுத்து பெற்றோர்கள் புறக்கணிப்பும் இந்த குழந்தைகளுக்கு இருக்குது. நிறைய குழந்தைகள் பெற்றோர்கள் சமூகங்கள் புறக்கணிப்பு இருக்குது. குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அந்த புறக்கணிப்பு அதிகமாக இருக்குது. ஒடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி புறக்கணிப்புகள் சமூகத்திலையும் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த காரணங்களாலும் குழந்தைகள் வெளியேறிடுறாங்க, காணாமல் போயிடுறாங்க. அடுத்து குழந்தைகள் காணாமல் போவதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், சித்திரவதைகள் அதிகரிச்சிட்டு இருக்கு. பாலியல் ரீதியான கடத்தல்களும் அதிகரிக்கிறது. குழந்தைகளை வந்து பாலியல் ரீதியான தொழிலுக்கு உட்படுத்துவதற்காக கடத்தல்கள் அதிகரிக்கிறது. இப்போ இந்த காரணங்களாலும் குழந்தைகள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருது. அடுத்து இன்றைக்கு இருக்கிற பார்த்திங்கன்னா நவீன இந்த தகவல் தொடர்போட சாதன வளர்ச்சி, ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், கலாச்சாரங்கள்லாம் இன்றைக்கி குழந்தைகளை தவறான பாதைகளில்
சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணங்களால் தவறான பாதைகளை நோக்கி குழந்தைகள் சென்று காணாமல் போகிறாங்க. இது போன்று பல காரணங்கள் குழந்தைகள் காணாமல் போவதற்கு இன்றைக்கி அதிகரிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது குழந்தைகளாகவும் ஓடி போயிடுறாங்க, காணாமல் போயிடுறாங்க. கடத்தல் இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அதே மாதிரி சார் இப்போ சார் சொன்ன மாதிரி வெளியேற குழந்தைகள் காணாமல் போயிடுறாங்க, நிறைய பணிச்சுமைகள்லாம் இருக்குது, அவங்க சூழல் வந்து சரியில்லை அப்படிங்கிறதுனால மனசுமை காரணமாக வெளியே போயிடறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. காணாமல் போகிற குழந்தைகள் எல்லாருமே கடத்தப்படுறதில்ல, தானாகவே வெளியே போகிறவங்களும் இருக்காங்க. குறிப்பாக கடத்தல் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம்ல சார், அதை பற்றி சொன்னாங்க. கடத்தல் அப்படின்னு சொன்னோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ்பத்திரியிலேருந்து குழந்தை பிறந்ததுலேருந்து மறுபடியும் இந்த 18 வயது வரைக்கும் பல வகையில் வந்து அந்த காணாமல் போகக்கூடிய இந்த நிலைகள் வந்து வருது. அதில் கடத்தலை பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்கும்போது என்ன பர்பஸ்க்காக அவங்க கடத்துறாங்க அப்படிங்கிறத மீறிய நம்ம பெண் குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் அவங்கள வந்து விபச்சாரத்துக்குள்ள ஈடுபடுத்துவது, வீட்டு வேலையில் அமர்த்துவது, மாநிலம் விட்டு மாநிலம் கொண்டு போய் அந்த குழந்தைகளை வந்து வேறு வீட்டு வேலையில் பயன்படுத்துறது, மற்ற வியாபாரத்துக்கு பயன்படுத்துது. இந்த மாதிரிகள் இதில் நாடு விட்டு நாடு கடத்துகிற விஷயங்களும் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பெண் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதை எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா ஆண் குழந்தைகளை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னா இந்த குழந்தை வாரிசு மற்ற குழந்தை வேணும் என்கிறதுக்காக மட்டுமல்லாமல் அவர்களை சில இடங்களில் பார்த்தோம்னா நரபலி கொடுக்குறதெல்லாம் கூட நடந்திருக்கு. நமக்கு நல்ல பேப்பரில் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், செய்திகள் நிறைய முதல்ல வந்துட்டுருக்கு. இன்னும் அந்த மாதிரி விஷயம் நடக்கிறதாகவும் இருந்துட்டுருக்கு. இன்னும் அந்த மாதிரி விஷயங்களையும் பார்க்க வேண்டியது. அடுத்து அடிமை வேலைக்கு பயன்படுத்துறதுக்காக வந்து இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகளில் கிழக்கத்திய நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போகிற இந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. வேலைகளுக்காக வெளியே போகிறோன்னு சொல்லி போகிறவங்க திரும்பி வீடு வந்து சேர்றது இல்லாத சூழ்நிலைகளும் அவர் கடத்தப்படுறதுக்கு சமமானதாக இருக்கும். சார் நீங்கள் சொல்கிற மாதிரி கடத்தலுக்கு நிறைய காரணங்கள் சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக அந்த நரபலி கூட அதுக்காக கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. உங்களோட இயக்கம் சம்மந்தமாக நீங்கள் அந்த மாதிரி கேசஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? எங்களுக்கு நாங்கள் வந்து அந்த மாதிரி கேசஸ் வந்துச்சுன்னு சொன்னால் உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறுப்பினரை கொண்டு அதை ஆய்வு செய்து ஒரு ஃபேக்ட் பெயிண்டிங் ஒன்று ஸ்டடி பண்ணுவோம். அந்த ஃபேக்ட் பெயிண்டிங்கை ஸ்டடி பண்ணி அதன் ரிப்போர்ட்ஸை வந்து நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். அடுத்து துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து அதை கண்டுபிடிக்க சொல்லி உண்டான வாய்ப்பை பண்ணோம். தொடர்ந்து நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபடுறோம். இல்லையா சார் சொல்கிற மாதிரி வந்து ஒரு தனி மனுஷனாக போயிட்டு ஒரு அரசாங்க அதிகாரிகள் கிட்டேயோ அல்லது வந்து காவல் நிலையத்தில் போய் புகார் தெரிவிக்கும் போது ஒரு தனிமணிக்கு எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்னாக்கா கொஞ்சம் குறைவாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு இயக்கம் சம்மந்தமாக போகும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சார் இவங்க வந்து நிறைய அழுத்தம் கொடுத்து குழந்தைகளை விரைவாக கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அதே மாதிரி சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் காணாமல் போயிடுறாங்க. இன்னொரு விஷயம், அவங்களுடைய மொழி, ஊர் பெயர், அடையாளம் எதுவுமே தெரியாமல் நிறைய குழந்தைகள் சுற்றிட்டு இருப்பாங்க நம்ம பார்க்குறோம். பல வருஷங்கள் கழிச்சியோ இல்லை வந்து காணாமல் போன உடனேவோ அந்த குழந்தைகளுடைய நிலை என்னவாகுது? இந்த லாங்குவேஜ் பேரியர்ஸ் நீங்கள் சொன்னது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் நிறைய குழந்தைகள் வெளி மாநிலத்தில் வந்த குழந்தைகள்லாம் காணாமல் போகிற தகவல்கள் ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இங்கே அவங்க வந்துட்ட பிறகு அவங்க இங்கே வாழ்கிற சூழல் காரணமாக, இங்கே அவங்களால மொழி தெரியாத காரணமாக இங்கேருந்து குழந்தைகள் வெளியேறிடுறாங்க. பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ போயிடுறாங்க. சமீபத்தில் கூட திருச்சியில் கூட 2 குழந்தைகள் மொழி தெரியாத குழந்தைகள் வந்து பிடிச்சி பண்ணியிருக்காங்க. பொதுவாக அந்த மொழி தெரியாத குழந்தைகள் திரும்பி பெற்றோரிடத்தில் வருவது என்பது இன்றைக்கி பெரும் சவாலாக இருக்குன்றது தான் சொல்ல முடியுது. பெற்றோர்கள் மத்தியில் குழந்தைகள் பற்றியான பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழலை எப்படி குழந்தைகளுக்கு தெரியப்படுத்துறது. இப்போ அக்கம் பக்கத்தில் நிறைய குழந்தைகள் வந்து அக்கம் பக்கத்தில் உறவினர்களால் பல்வேறு சித்திரவதைகளுக்கும் பாலியல் துன்பத்திற்கும் ஆளாகிறாங்கன்றது நம்ம பார்க்குறோம். அப்போ குழந்தைகளுக்கு எதையெல்லாம் இது மாதிரியான சித்திரவதைகளை, தவறான செயல்கள் என்று உணர்ந்து கொள்வதற்கான விழிப்புணர்வை பெற்றோர்கள் குடும்பத்தில் சொல்லலாம். பள்ளிக்கூடங்களில் கூட குழந்தைகள் வந்து அவங்களுடைய ஆளுமை திறனையும் அவங்களோட புரிதலையும் சிறப்பாக உருவாக்க பள்ளிக்கூடங்களில் கூட ஆசிரியர்கள் நல்ல விழிப்புணர்வு கல்வியை வந்து கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. இப்போ இது போன்ற விஷயங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தா ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். குழந்தைகள் வந்து எது தவறு எது நல்லது என்ற விஷயங்களை ஒரு பகுப்பாய்வு செய்து பார்த்து கொள்வதற்கு குழந்தைகளுக்கு அது ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆனால் இன்றைக்கி அந்த சூழல் இன்றைய மாறி வரும் இந்த கலாச்சாரத்தில் குடும்பத்திலையும் அந்த சூழல் குறைந்து விட்டது, பள்ளிகளிலும் அந்த சூழல் ரொம்ப வெகுவாக குறைந்து விட்டது. அதனால தான் குழந்தைகளுக்கு இந்த தேடல் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு தெரியாமல் குழந்தைகள் பல்வேறு குழப்பங்களுக்கு உள்ளாகி தெளிவற்ற நிலையில் குழந்தைகள் ஒரு முடிவு எடுத்து வெளியேறிடுறாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பெற்றோர்கள் வந்து முதல்ல குழந்தைகளோட பேசணும். குழந்தைகளுக்குள்ள பிரச்சனைகள் என்ன, ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போக மாட்டேங்குது, ஒரு சரியாக படிக்கலை, அப்படி குழந்தைகளுக்குள்ள பிரச்சனையை பற்றி பேசணும். இப்போ குழந்தைகள் குடும்பத்தில் வேறு மனநிலையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, வேறு பல விஷயங்களில் குழந்தைகள் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த என்ன கஷ்டங்கள் என்ன பாதிப்புகள் என்று சொல்லி பெற்றோர்கள் குழந்தைகளோட பேசுகிறது இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி போச்சு.
அதனுடைய அதனுடைய வெளிப்பாடு தான் குழந்தைகள் வந்து இதை யாரிடம் சொல்லி நம்ம இதுக்கான பதிலை தேடுவதுன்றது பார்க்குறாங்க. அதே சூழ்நிலை பள்ளியில் அப்படி தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டாய கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்து ஏறக்குறைய 3 ஆண்டுகள் நிறைவடைஞ்ச பிறகும் இன்றைக்கும் பெற்றோர்கள் மத்தியிலே சாமானிய மக்கள் மத்தியிலையும் இந்த கல்வி உரிமை சட்டம் குறித்த விழிப்புணர்வு இல்லை. அது சரியான விழிப்புணர்வு வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி அடித்தர மக்கள் மத்தியில் வரைக்கும் அது போச்சுன்னா இப்போ குழந்தைகள் எங்கே இருக்க வேண்டும் என்பதை பெற்றோர்களும் உணர்ந்து கொள்வாங்க. இன்றைக்கி அவர் வெளியில் வேலைக்கு போனால் கூட பல குழந்தைகள் பள்ளியிலேருந்து வெளியேறதுனால தான் காணாமல் போகிறாங்க. அப்போ பள்ளியில் இருக்கிற சூழலை வாய்ப்புகளை பெற்றோர்கள் புரிந்து கொள்வதற்கு நல்ல இந்த கல்வி சட்டம் கட்டாய கல்வி சட்டம் விழிப்புணர்வு வந்து இன்னும் தீவிரப்படுத்த வேண்டிய தேவை அரசாங்கம் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ சார் சொன்ன மாதிரி குழந்தைகள் காணாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஏன்னா குழந்தைகள் வந்து நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். புதிய யுகம் எஃப்எம்ல இது இனியவை இன்று.